வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரங்காலத்து பயிர், அத்தியாயம் 22. நீ இப்போ சாப்பிட போறியா இல்லையா? நான் பேசுறது காதில் விழாமல் என்ன யோசனையில் இருக்க மலர்? ஒன்றுமில்லை சசி. ஒன்றுமில்லாட்டி சந்தோஷம். இப்போ முதல்ல நீ சாப்பிடு. வேணாம், பசி இல்லை. ஏன் பசி இல்லை? 2 நாளாக எதையோ பறி கொடுத்த மாதிரி நீ இருக்கிறதை நான் கவனிக்கலைன்னு நினைக்கிறியா? நீயா சொல்லுவேன்னு இருந்தது தப்பு போல இருக்கு. நேற்றும் கொண்டு வந்த டிஃபனை நீ வாயில் வைக்கவே இல்லை. வயிறு சரியில்லைன்னு அப்படியே தூக்கி வியூன்கிட்ட கொடுத்துட்டேன். என்னாச்சு மலர்? எதனால் இப்படி அடிபட்டு போயிருக்கேன்னு என்னண்டை கூட சொல்லக்கூடாதா? மலர்விழி நீளமாக பெருமுச்சொன்றை வெளிப்படுத்தினாள். கண்களில் எட்டி பார்க்கட்டுமா என்று தயக்கத்துடன் கேட்ட கண்ணீர் முத்துக்களை சிரமப்பட்டு உள்ளே தள்ளினாள். கைக்குட்டையை வாயில் வைத்து கடித்து பார்வையை நிமிர்த்தாமல் அமர்ந்திருந்தாள். அப்படி அவள் தலை குனிந்து உட்கார்ந்திருக்கும் கோலம் பார்க்க பரிதாபமாக இருக்க சசி குரலை தழுத்து கொண்டாள். அருகில் குனிந்து, என்ன மலர், வழக்கம் போல் உங்கள் மாமியார் ஏதாச்சும் பேசினாங்களா? நாத்தனாருங்க தூபம் போட்டாங்களா? இது ஒன்றும் புதுசு இல்லையே. 6 மாதமாக நடக்கிற சமாச்சாரம் தானே. கிடக்குது கழுதைன்னு ஒதுக்கிடாம இப்படி கலங்கி போகலாமா என்று வினவவும் இனி தாழ முடியாது என்பது போல மலர் விழி சிநேகிதின் கையை அழுத்தி பிடித்தாள். என்ன மலர், சொல்ல பொறியா இல்லை? இன்னும் 1/2 மணி கெஞ்சணுமா? நான் மோசம் போயிட்டேன் சசி. ரொம்ப வசந்த மனுஷன்னு நினச்சி ஏமாந்து போயிட்டேன். யாரை சொல்கிற? கண்ணனையா? ஆம் என்று மலர் விழி தலையசைத்தாள். லட்சியவாதி, பெண்ணை பெற்றவரோட கஷ்டங்கள் புரிஞ்சவர், பெண்மையை மதிக்கிறவர்னு எல்லாம் நினச்சது தப்பாயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டு போகிறான். எங்கள் அப்பாவுக்கு விபத்து நடந்த அன்னைக்கு ஆஃபீஸில் 200 ரூபா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது தப்பாம் சசி. யார் சொல்கிறாங்க? வேறு யாராக இருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் கண்ணனே அப்படி சொன்னப்போ நான் கூசி போயிட்டேன். எங்கள் அப்பா அந்த பணத்தை வாங்கிட்டது முதல் தப்பாம். திருப்பி தராதது 2வது தப்பாம். கல்யாணமான பொண்ணுக்கிட்டே அப்பா கை நீட்டி பணம் வாங்குவார்னு எதிர்பார்க்கலையாம். கடிச்சவருக்கு ஆதாயம்னு என்கிட்டருந்து சுருட்ட பார்க்குறாங்களாம். இன்னும் கோபத்தில் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கி கொள்ள தொடர்ந்து பேச முடியாமல் கிளாஸை எடுத்து ஒரு வாய் தண்ணீரை குடித்து மலர் விழி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள முயன்றாள். என்னால் நம்பவே முடியலை மலர். கல்யாணமான புறம் உன் சம்பளத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணுன்னா கூட ஆட்சேபனை இல்லைன்னு சொன்ன கண்ணனா இப்படி? அதையே தான் நானும் கேட்டேன். மனுஷனுக்கு முகத்தை கொண்டு எங்கே வச்சுக்கிறதுன்னு புரியலை. கொஞ்சம் வீழ்ச்சிட்டு அப்புறம் சேர்த்து வச்சு கத்தினார். இந்த கத்தலெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்கள் ஒரு பச்சோந்தி. பணம் தான் உங்கள் குடும்பத்துக்கு பிரதானம். எங்கள் வீட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காம அத்தனையும் உங்கள் முகத்திலேயே வீசிடுறேன்னு நானும் பதிலுக்கு சத்தம் போட்டேன். பின்ன எத்தனை நாள் தான் குட்ட குனியறது? பொண்ணா பிறந்துட்டா ரோஷம் கூடவா இல்லாமல் போயிடணும்? அதுக்காக மதியத்தில் நீ பட்டினி கிடந்து வாடணுமா? மனசு சரியில்லாதப்ப 8 வேளை சாப்பிட முடியுமா? மேஜையில் தாளம் போட்டபடி சசிகலா யோசித்தாள். கண்ணன் மேலே குத்தம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணலை. அவர் நல்லவர் தான். அம்மாக்காரி நைஸாக ஏதாச்சும் அப்பப்போ சொல்லி கொடுக்குறாளோ என்னமோ. ஏன் மலர், இப்படி செஞ்சா என்ன? எப்படி? சசிகலா தீர்க்கமாய் பார்த்தாள். தயக்கமில்லாமல் பேசினாள். தனி கொடுத்தனும் போயிட்டா? மலர் விழி திடுகிட்டு போனாள். ஐயோ, என்ன ஐயோ? நடக்கிற சமாச்சாரமாக பேசு சசி. இது ஏன் நடக்காது? மூளை இல்லாமல் பேசுகிற சசி. தனி கொடுத்தன போனால் பிள்ளையை வீட்டை விட்டு பிரிச்சுட்டேன்னு என்னை ஏச மாட்டாங்களா? அவ்வளவுதானே, ஏசட்டுமே. அலட்சியமாக சசி பேச பதில் கூற தெரியாமல் மலர் விழி தவித்தாள். விளையாடாத சசி, இதில் விளையாட்டு என்ன? இவங்கக்கிட்ட தினமும் பேச்சு கேட்டுக்கிட்டு மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறத விட ஒட்டுமொத்தமாக ஏச்சு பேச்சை வாங்கிட்டு புருஷனோட மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருசு இல்லையா? காலுக்கு உதவாத செருப்பை கயிற்று எறின்னு பழமொழியே வச்சுருக்காங்க. சேர்ந்து இருந்து பார்த்தீங்க, சரிப்படலை, விலகிட்டீங்க. என்ன தப்பு? ஒரு நிமிஷம் மௌனித்து அவள் சொன்னதை ஆசை போட்டுவிட்டு மெதுவாக மலர் விழி கேட்டாள். இதுக்கு கண்ணன் ஒத்துக்கணுமே. ஒத்துக்க வைக்கிறது தான் உன் சாமர்த்தியம்.
தொங்க தொங்க தாலி கட்டி கொண்டு வாழ்ந்து விட்ட அத்தை பாட்டி மாதிரி சசிகலா பேச புதுசாக எதையோ புரிந்து கொண்டு விட்ட தினேஷில் புன்னகைத்த மலர்விழி அன்று மாலை ஜிஹெச்சுக்கு தந்தையை காண சென்ற போதும் அந்த நினைவிலே இருந்தாள். அப்பாவிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வராந்தாவுக்கு சென்று தாயும் மகளும் நின்று கொண்டனர். 2 நாளாக ஏன் வரலை மலர்? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. அப்பாவுக்கு எதிரில் கேட்க வேணாம்னு நினைச்சேன். குளிச்சுட்டு தானே இருக்க? அம்மாவின் கரிசன பேச்சு இதமாக இருக்க மலர்விழி சூழ் கொட்டினாள். உடம்புக்கு என்ன, ஒரு கேடும் இல்லை. வீட்டில் தான் கெடுபிடி அதிகமாக இருக்கு. நான் இங்கே தினமும் வந்துட்டு போகிறது அவங்களுக்கு பிடிக்கலைம்மா. பிள்ளைக்கிட்ட வத்தி வச்சுட்டாங்க. நாங்களே எத்தனையோ தரம் சொல்லிட்டோம், நீ தான் கேட்கலை. வாரத்துக்கு ஒரு தரம் வந்து பார்த்துட்டு போனால் பத்தாதா? அப்பா நல்லா தானே முடிக்க விடாமல் மலர்விழி எரிச்சலுடன் குறுக்கிட்டாள். சரி சரி, நீங்கள் வேற ஆரம்பிச்சுடாதீங்க. அவங்க துணை எனக்கு அதிகமாக இருக்குது. இருட்டின பரம் வர வேணாம், அலைச்சல் வேணாம்னு உன் நல்லதுக்கு சொல்கிறதையெல்லாம் துணைப்புன்னு எடுத்துக்கிறது தப்பு மலர். உங்களுக்கு என்ன, சுலபமாக புத்தி சொல்லிடுவீங்க. அவஸ்தைப்படுறது நான் தானே. பொழுது விழிஞ்சு பொழுது போனால் நைன்னு புகார். இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா தனி கொடுத்துன்னு போகிறதே தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏய், என்னது, என்ன சொல்கிற? அதிர்ந்து போன தாயை மலர்விழி வியப்புடன் ஏறிட்டாள். என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பதறீங்க? எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. கல்யாணி மகளை நெருங்கி அவள் கையை பற்றி கொண்டாள். இங்கே எங்கே நடக்கலாம்? ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணி அது உன் வீட்டிலே வெடிக்க நீயே காரணமாகலாமா? விட்டு கொடுத்து அனுசரித்து வாழறவ தான் பொண்ணு. கண்ணன் தங்கமானவர். உன் பேச்சு நடவடிக்கையாலே அவர் மனசு புண்பட்டு போச்சுன்னா அது நியாயமில்லை. கல்யாணமான புறம் ஓரளவுக்கு பெற்றவங்களை மறந்துட்டு புருஷன் அவன் வீடுன்னு இருக்கிறது தான் சரி. உன்னை பெற்றவங்க பணம் காசு இல்லாமல் திண்டாடி உடம்புக்கு முடியாமல் தவிச்சு நீயும் ஒத்தை பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உன் ஒத்தாசை தேவை. ஆனால் அதுக்கு இப்போ அவசியம் இல்லையே. உங்கள் அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறாரு. எங்களுக்கு ஒரு குறை இல்லாதப்போ எங்களை சாக்கிட்டு நீ உன் புருஷனையும் மற்றவங்களையும் பகைச்சிக்கிறது அத்தனை நல்லா இல்லை. நீ ஒரு தரம் விட்டு கொடுத்தா தானே உன் புருஷன் அடுத்த முறை அனுசரித்து போக நிச்சயமாக முன் வருவார். இன்னும் 2 நாள்லேயே அப்பாவே டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. முடிஞ்சால் மாப்பிள்ளையோடு அடுத்த ஞாயிறு வீட்டுக்கு வா, போகிறோம். பாண்டியன் இருக்கான்னு நாங்கள் பார்த்துப்போம். கோபதாபத்தை ஒதுக்கிட்டு பதட்டம் இல்லாமல் இரு மலர். அதான் உனக்கும் உன்னை பெற்ற எங்களுக்கும் பெருமை தரும். குறுக்கே பேசாமல் அம்மா கூறிய அறிவுரைகளை கேட்டாலும் அவற்றில் ஒன்று கூட மனசில் பதியாததோடு தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை என்ற ஆதங்கம் கழுத்து வரை முட்ட அன்றைக்கு மலர்விழி வீட்டுக்கு புறப்பட்டாள். அத்தியாயம் 23. நாழியாச்சு மலர், எழுந்திரு. மணி என்ன தெரியுமா? 6:30. அட, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். எழுந்திருக்காம நீ இம்முன்னு முழுகினா உடம்புக்கு முடியலையா? மலர்விழி கீராக கண்களை திறந்தாள். சின்ன குரலில் பேசினாள். முடியலை, பிடிக்கலை, 2ம் தான். முரண்டு பண்ணாத மலர், ப்ளீஸ். எழுந்து பல் விளக்கிட்டு கீழே போய் காஃபி குடி, சரியாயிடும். காஃபியா? கீழே போயா? ஐயோ கடவுளே, உங்கள் அம்மா முட்டை இல்லை வேறு எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாத்தம் வயிற்ற பிடுங்கிக்கிட்டு கும்பிட்றப்ப காஃபியாவது மண்ணாவது. இது என்ன விதண்டாவாதம்? காலையில் எழுந்தமா குளிப்போமா வீட்டு வேலைகளிலே ஒத்தாசை பண்ணமான்னு இல்லாமல் பிடிவாதம் செய்கிற. விதண்டாவாதம் இல்லை, பிடிவாதம் இல்லை. உங்கள் அம்மா பேசுகிற மாதிரி நீங்களும் சும்மாவானலும் புகார் சொல்லாதீங்க. என் வயிற்ற பெரட்டலும் தலை சுத்தலும் எனக்கு தானே தெரியும். குழம்பு கொதிச்சா கூட முழுக்குன்னு வாந்தி வந்து நான் அவசைப்படுறது உங்களுக்கு புரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. புரியாமல் இல்லை மலர். வீணா அம்மா கிட்ட திட்டு வாங்க வேணாம்னு தானே எழுந்திருக்க சொல்கிறேன். படக்கென்று மலர்விழி எழுந்து உட்கார்ந்தாள். எழுந்திரி. அப்பப்பா, வேற பேசவே தெரியாதா உங்களுக்கு கண்ணன்? எழுந்து நான் என்ன பண்ண போகிறேன்? பல் தேய்ச்சிட்டு ஒரு தரம் வாந்தி எடுப்பேன். கீழே போய் சமையல் கட்டில் நுழைஞ்சதும் இன்னொரு தரம் அங்கே வீசுகிற கறி மீன் பூண்டு நாத்தம் குலையை பிடுங்க ஓக்களிச்சு நெஞ்சு வெள்ளி கெண்டு போகிறது தான் மிச்சம். ஏதுடா இப்படி சோர்ந்து போகிறாளே, என்னம்மா செய்யுது? காஃபி பிடிக்கலையா? எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தரட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டோம். ஒரு மண்ணாங்கட்டியும் உங்கள் அம்மாவுக்கு கிடையாது. அப்புறம் நான் மட்டும் ஏன் அவஸ்தைப்பட்டுக்கிட்டாவது எழுந்து ஓடணும்?
இவள் இருக்கும் மனநிலையில் தொடர்ந்து பேச்சு கொடுப்பது அபாயம் என்ற எண்ணம் தோன்ற கண்ணன் வாயை திறக்காமல் தன் காரியங்களை செய்ய முற்பட்டான். குளியலறைக்கு சென்று ஒரு பிளாஸ்டிக் குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து கண்ணாடிக்கு முன் இருந்த ஸ்டாண்டில் வைத்தான். ஷேவிங் பிரஷை எடுத்து அதில் முக்கி துணி சோப்பை பிதிக்க அதன் மேல் இட்டு உதடுகளை அழுந்த மடித்து கொண்டு கண்ணம் தாவாங்காட்டியில் நுரை எழும்ப பூச ஆரம்பித்தான். நேற்று பாருங்க கண்ணன், ஆஃபீஸிலிருந்து அழுத்து சலிச்சு வரேன். உள்ளே நுழையாததுமா உங்கள் அம்மா குத்த பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கு வச்சும் ஊர் சுற்றிட்டு வரா. அதட்டி கேட்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு குரல் எடுத்து கத்துறாங்க. ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு, ஓவர் டைம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறதே காதில் வாங்காமல் லோன்னு 8 வீட்டுக்கு கேட்குற மாதிரி பதிலுக்கு பதில் ரெடியாக பேசிடு, அத்தனையும் சம்பாதிக்கிற திமிர்னு ஏசினாங்க. எனக்கு பொறுக்க முடியலை. ஆமாம் திமிர் தான், இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டா சரின்னு நறுக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நேற்று பார்த்து நீங்கள் ஸ்நேகிதன் வீட்டில் விருந்துன்னே போயிட்டு வீடு திரும்ப ரொம்ப லேட் ஆக்கிட்டீங்க. அவங்க கோபம் அடங்கிட்டோம்னு 1 மணி நேரம் போல் மேலேயே இருந்துட்டு கீழே போனேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுக்கலையை சுத்தமாக ஒழிச்சு வச்சுருந்தாங்க. 2 வாழைப்பழத்தை தின்னு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தேன். நான் பட்டினி கிடந்தா என்ன இல்லை செத்தாதான் யாருக்கு என்ன கஷ்டம்? எதற்கும் பதில் சொல்லாமல் ரேசரை எடுத்து கன்னத்தை சுத்தமாக மழிப்பதில் கண்ணன் ஈடுபட்டிருக்க எரிச்சல் இன்னும் அதிகமாக மலர்விழி பற்களை கடித்து கொண்டு அரற்றினாள். வாயை திறக்க மாட்டீங்க. உங்கள் அம்மா பண்ணுற அக்கிரமங்களை புட்டு வச்சாலும் அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்களே. இப்போது மலர்விழியின் கோபம் புருஷனிடமிருந்து வயிற்று பிள்ளைக்கு தாவியது. இந்த சனியன் இப்போ வரலைன்னு இங்கே யார் அழுதாங்க? தரித்திரம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிம்மதியையும் அறிவை அழிச்சிடுச்சு. பீடை உங்கள் அம்மா வாயில விழுந்து புறப்பட்டாலும் உடம்பு நல்லா இருந்ததாலே எல்லாத்தையும் சமாளித்தேன். இப்போ எதுக்கும் என்னை லாய்க்கில்லாதவளா இது ஆக்கிடுச்சு. உடம்பும் முடியலை, மனசும் சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? புலம்பலாக பேசி தன் இயலாமையை தந்த வெறுப்பில் மலர்விழி மெதுவாக விஷமத்துவங்க கை காரியத்தை அப்படியே வைத்துவிட்டு கண்ணன் அவளிடம் அவசரமாய் வந்தான். மலர், இதை பாரு. மலர் இஷ் என்ன சின்ன குழந்தையாட்டம் ஒன்றுமில்லாததுக்கு கண் கலங்கிக்கிட்டு கிட்ட வந்து அமர்ந்து அவள் தோலை தழுவி தனிந்த குரலில் சமாதானம் செய்ய மலர்விழியின் அழுகை பெரிதானது. மலர், என்னை பாரு. வெறும் வயிற்றோடு இருக்க, அதான் என்னென்னமோ சங்கடம் பண்ணுது. நான் கீழே போய் தங்கச்சிக்கிட்ட உனக்கு காப்பி அனுப்பட்டுமா? ராத்திரி வேறு சாப்பிடலைன்னு சொல்கிறியே. காப்பி பிடிக்கலைன்னா மோர் சாதமாக கரைச்சி தர சொல்லட்டுமா? என்ன மலர்? கணவனின் இந்த கரிசனம் ரொம்ப இதமாக இருக்க அவன் மார்பில் சாய்ந்து இன்னும் 2 நிமிஷங்களுக்கு மலர்விழி அழுது தீர்த்தாள். பின் மூக்கை உறிஞ்சி கண்களை துடைத்து சரி என்று தலையசைத்தாள். முகத்தில் திட்டாக இருந்த சோப்பு நுரையை துடைத்தபடி கண்ணன் கீழே இறங்கி போனான். சற்று பொறுத்து கீழே இருந்து மாமியாரின் குரல் கணீர் என்று ஓங்கி ஒலித்தது. என்ன பொண்டாட்டிக்கு காப்பி கலந்து சரஸ்வதியை எடுத்துட்டு போக சொல்றியா? கூடவே கொஞ்சம் மோர் சாதமும் வேணுமா? ஏன் மகாராணிக்கு கீழே இறங்கி வர கூட முடியாமல் போயிடுச்சோ? கண்ணன் பதில் கூறினது மலர்விழிக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனாலும் பதிலுக்கு ஆங்காரத்தோடு பருவம் கத்தினது பளிச்சென்று கேட்டது. அட துப்பு கெட்டவனே, அவதான் இப்படி மாய்மாலம் பண்ணுறான்னு நீயும் கூட சேர்ந்து ஆடுறியே. நான் எங்கே போய் முட்டிக்க? 5 மாதம் இன்னும் தாண்டலை. அதுக்குள்ளே இந்த ரகலை செய்கிறதை பார்த்து தெரியவே சிரிக்குதுடா. தெரியுமா உனக்கு? காப்பியாம் முடியலையாம், மோர் சாதமாம். நல்லாத்தான் உன்னை ஆட்டி படைக்கிறாடா. ஊர் உலகத்திலே இல்லாத அதிசயமா இவ தான் உண்டாயிருக்கா. போடா பைத்தியக்காரா. இப்படி விட்டு கொடுத்துட்டே போனா நாளைக்கு அவள் புடவையை துவைச்சி போட்டு கைப்பையை தூக்கிக்கிட்டு ஒரு கூலிக்காரன் நாட்டம்தான் நீ இருக்கணும். சொல்லிட்டேன், போய் வர சொல்லுடா. என்ன பண்ணிடுவா பார்க்கலாம். நேத்திக்கு இவ ஏசின பேச்சு இருக்கே, அப்பாப்பா நாக்கை தான் பிடுங்கிக்கணும். போனா போகுது சின்ன பொண்ணுன்னு நான் தனியே ரொம்பத்தான் துள்றா. இனியும் அதை இப்படியே விடுறது சரியில்லை. போய் கீழே அனுப்புடா அந்த ராகிக்காரிய. தொடர்ந்து பருவத முதல் நாள் நடந்த சம்பவத்துக்கு கண் காது மூக்கு வைத்து விவரிக்க கொஞ்சம் நின்று அதை கேட்டுவிட்டு வாயெடுத்து போய் என்ன சொல்வது என்று புரியாத குழப்பத்துடன் கண்ணன் மேலே வர கட்டிலில் அமுக்கமாக அமர்ந்திருந்த மலர்விழியின் கண்கள் அவனை கண்டதும் மீண்டும் பிரவாகம் எடுத்தன.
பாருங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. இத்தனையும் கேட்டுக்கிட்டு எனக்கே இருக்கணும்னு என்ன தலைவிதி. பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை அனுப்பிடுங்க கண்ணன், வம்பு இல்லாமல் இருக்கும். கண்ணன் ஜன்னல் விளிம்பில் சாய்ந்து கொண்டான். அலுப்புடன் பேசினான். 3ஆம் மாதம் பிறந்ததும் பிறந்த வீட்டுக்கு போய் 15 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் போவேனா எப்படி மலர்? நிம்மதி இல்லாமல் இங்கே இருக்கிறதை விட அங்கே போயிடுறது தேவலை தானே. அதுக்காக எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? தாலி கட்டினவளை சும்மா பிறந்த வீட்டில் விடுறது நல்லா இருக்குமா? எனக்கு மட்டும் ஒன்றும் இருக்கக்கூடாது, அத்தனையும் தொடச்சி போட்டுட்டு இருக்கணும், அதானே? மலர் ப்ளீஸ். என்ன மலர் ப்ளீஸ்? எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க, தனி கொடுத்தனும் போயிடலாம்னு சொல்கிறதையும் காதில் வாங்க மாட்டேன். தனி கொடுத்தன பேச்சை எடுத்து விட்டால் இப்போதைக்கு ஓய மாட்டாளே என்று பயத்துடன் ஆயாசமும் சேர்ந்து கொள்ள அவளை முடிக்க விடாமல் கண்ணன் கத்தினான். ஷட பைசே, போனா போகுதுன்னு பேசாமல் இருக்க நீ ரொம்ப தான் வாயாடுற. கீழே அம்மா, இங்கே நீ. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எனக்கே பைத்தியம் பிடிக்க தான் போகுது. அப்புறம் நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருங்க. தண்ணீர் குவளையை விசிறி அடித்தவன், வர வர உங்களையெல்லாம் பார்க்க பேசக்கூட எனக்கு பிடிக்கலை. வீடா இது என்று கத்தியபடி குளியலறைக்குள் சென்று மாடார் என்று கதவை சாத்தி ஆத்திரத்தை அதன் மேல் காட்டினான்.